வாங்கடா. எப்பா அந்த வீட்ல இருக்கிற நல்லவங்களா கொஞ்சம் வெளியே வரீங்களா? என்ன மாறா? வா. டேய் என்னடா இவனுங்க எங்க நிக்கறானுங்க? இவனுங்க தானே சூர்யா கிட்ட சண்டை போட்டவனுங்க. இவனுங்க எங்க கூட்டிட்டு வந்திருக்க? இவனுங்க என்ன அடிக்க வந்தவனுங்க தானே? இவங்க வாங்க. ஐயோ உண்மையை சொல்லிட்டானுங்களா? மாறா, இவனுங்களை எல்லாம் 4 அடி போட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல கொண்டு போய் விட வேண்டியதானே? கலெக்டர் வீடேறி வந்து இங்க இருக்கிறவங்களை அடிக்கிறதுக்கு எவ்வளவு கொழுப்பு இருக்கு இவனுங்களுக்கெல்லாம். அத்த அவசரப்படாத, பொறுமையா இரு. மேடம், இவனுக்கு உங்களை அடிக்க வந்தாங்கன்னு தான் நினைச்சிட்டு இருக்கீங்க. பின்ன இல்ல மேடம், இவனுங்க சூர்யாவை அடிக்க வந்தவனுங்க. என்ன நானே தான் பேசிட்டு இருக்கணுமா? சொல்லுங்கடா. ஆமா மேடம், நாங்க சூர்யா சார் தான் அடிக்க வந்தோம். அவருக்கும் எங்களுக்கும் ஒரு சின்ன குடுக்கல் வாங்கல் பிரச்சனை இருக்கு. அதனாலதான் அவர் மேல கடுப்பாகி அவரை அடிக்கலான்னு வந்தோம் மேடம். அதுக்குதான் நான் இருக்கிற வீட்டுல என் கண்ணு முன்னாடி என் பங்காளி மேலேயே கை வச்சிட்டானுங்க. அதுதான் மனசு கேட்கல, போய் 2 அடியை போட்டு கூட்டு வந்தேன். டேய், என் பங்காளி கிட்ட மன்னிப்பு கேளுங்கடா. கேளுங்கடா. அண்ணா எங்களை மன்னிச்சிருங்கண்ணா. ப்ளீஸ் எங்களை மன்னிச்சிருங்கண்ணா. பங்காளி இன்னும் உங்களை மன்னிக்கல போல இருக்கு. உங்களெல்லாம் மன்னிச்சிட்டேன் அமுச்சுடு. பங்காளி மன்னிச்சிட்டான், அதனால உங்களை விடுறேன். போடு போங்கடா.